அந்த அம்பாள் மறைஞ்சா அந்த இடத்துல இந்த சுதர்சனன் இருக்கிறான். சுதர்சனனை காட்டுறா. அந்த செவந்த பூமி, செவந்த நதி, செவந்த பர்வதம், செவந்த வானம், அதுல இந்த லட்சணத்தோடு இருக்கிற பிள்ளைய பார்க்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கா. போன் முடிஞ்சு போச்சு. குழந்தை எழுந்திருக்கல. சகிலாம் வந்து எழுப்புறா. அம்மா இவ்வளவு நாள் தூங்க மாட்டியே நீ, அப்பாளுக்கு பூஜை பண்ற நேரம் வந்து கொடுத்த, தூங்குறிய, எழுந்துரு. எழுப்பாது. சொப்பனம் சொப்பனம் சொப்பனமா? ஐயோ என் சொப்பனத்தை கெடுத்துட்டியே, மறுபடியும் படுத்துனா சொப்பனம் வருமா? என்ன சொப்பனம்? சொப்பனத்துல நான் பார்த்தேன், என்ன அழகு. பூர்ண சந்திரவதனம் அம்பாள் எனக்கு காட்டினா. புல்ல பத்மநயனம். அது யாரு அந்த பிள்ளை? எனக்கே தெரியாதேம்மா. அது எந்த ஊரும் தெரியலையே. அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்பாள் காட்டினவன். நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப அழகா இருக்கு. சொப்பனத்துல நீ பார்த்தத நாங்க பார்க்கணுமா? நான் தான் வர்ணிக்கிறேனே. செவந்த பூமி, செவந்த நதி, செவந்த செவ்வானம், இதெல்லாம் இருக்கு. அம்மா அப்போ அம்பாள் காட்டினாலும் அம்பாளே தான் கொண்டு வந்து வைக்கணுங்கிற போது ஒரு பிராமணன் வந்தார். அவர் நாடோடி எல்லா இடத்துக்கும் போறவர், எல்லா ஆசிரமத்துக்கும் போறவர். இந்த குழந்தைய பார்க்க வந்தார். வந்த உடனே அவரை அழிச்சு வச்சு உட்காந்து வச்சு அவருக்கு பூஜை பண்ணி, மகானுபாவா ஏதாவது அதிசயத்தை பார்த்தேடா? அம்மா அதை பார்த்தேன் சொல்லத்தான் வந்திருக்க. சகோத்தகோகே தேகே சித்திரகூடனக ஆயே, சகோத்தகோகே தேகே நகரத சித்திரகூடனக ஆயே, கங்கா ஜமுனா சங்கமபாயே பரத்வாஜ மடபாய. பரத்வாஜருடைய ஆசிரமத்துல ஒரு ஆச்சரியம் நடக்கும். அயோத்தியாபதியான துருவசந்தியினுடைய பிள்ளை, பேச்சே இல்லாதவனுக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்து அவனை ஒரே நாளில மகா கவிதாவானாகிறார். இதை எல்லாரும் கொண்டாடுறான். எப்படி இருந்தார் வர்ணிக்கிறேன். விப்ரமுகே ரிபகுண ஐகுணி, விப்ரமுகே ரிபகுண ஐகுணி, அர்பிலி யாச்சிகா. அந்த பிராமணன் வர்ணிக்க 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 அவரே என் சொப்பனத்துல வந்தவர். அம்பாள் எனக்கு சொப்பனத்துல காட்டினா, பிராமணா நீங்க எப்படியாவது அவரை அழைச்சுன்னு வந்து விடுங்கோ. அதுக்குள்ள காசிராஜா என்ன பண்ணினான்? குழந்தைக்கு சுயமரம் ஏற்பாடு பண்ணினான். சுயமரத்துல இச்சா ஸ்வயமரம். இச்சா ஸ்வயம்னா தானே மாலையை போடணும். மாலையை போடுறதுக்கு பொன் கழுத்துல பொன் கையில அந்த மாலையை கொடுத்து அவள் யார விரும்புறாளோ அவளுக்கு மாலை போடணும். ராஜாக்கள் எல்லாரும் புறப்பட்டு வரா. இந்த சசிகலையனுடைய அழகை பார்த்து ஊர் இந்த யுத்தாஜித்து வந்திருக்கான். அவனுடைய பேரன் இந்த சத்ருஜித்தையும் உட்காந்து வச்சுக்கிட்டு ஒரு தேசத்து ராஜாக்கள், அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், எல்லாரும் வரணும். ஆனா பிராமணன் போய் இந்த சுதர்சன சொல்லி, இது மாதிரி அம்பாள் உன்னுடைய ரூபத்தை காட்டினாலாம் காசிராஜனுடைய பொண்ணுக்கு, நீ புறப்பட்டு வரணுங்கிற போது அந்த அம்மா பயப்படுறாள். மனோரமா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் குழந்தைக்கு ஆபத்து வரும். பரத்வாஜரை போய் கேட்டா அவர் சொன்னார், அம்மா யாரால இந்த குழந்தை பெருமை அடைஞ்சாம்மா? அவளே காவ. அக்ரதப்பாது அம்பிகா, பிருஷதப்பாது பார்வதி, துர்கே துர்கா துர்கமே மார்க்கே. அவள் கூடவே இருக்கா. அவன் கூடவே இருக்கிற போது நீ ஏன் கவலைப்படுற என்று சொல்லிக்கிட்டு
சில சேனைகள் சதுரங்க சேனைகள்லாம் தயார் பண்றதுக்கு இல்லையே, அவன் ஏழை தானே. இப்படியே போ. அந்த பிள்ளைய எப்ப அம்பாள் இப்படி சொன்னாலும் நானும் போறேன்மா, பயப்படாது. அதே மாதிரி சுதர்சனனும் இந்த தாயாரும் தனியா 2 பேர் வந்தா, பிராமணன் அழைச்சிட்டு வந்த உடனே பார்த்தால் சசிகளே பரம சந்தோஷத்தை அடைஞ்சால். அப்பாட்ட போனா, அப்பா நான் யார வரிச்சிருக்கேன் தெரியுமா? அதோ வந்திருக்காரு சுதர்சனங்கிறவர், அவரைத்தான். அவன் நாடு இல்லாதவன், பணம் இல்லாதவன், ஊர் இல்லாதவன், பந்து இல்லாதவன். அவனோட வித்யாஹீனஹா வித்தஹீனஹா சக்தியாஹீனஹா சகலமும் இல்லாதவனை போய் நீ தீர்மானம் பண்றியே, எல்லாம் இல்லை. ஆனா அவன் பரம பெருமை உள்ளதான அம்பாளுடைய கிருபைக்கு பாத்திரமானவன். எனக்கு அம்பாள் காட்டினாலப்பா, அவரைத்தான் நான் மணப்பேன். பொண்ணே, ராஜாக்களை தான் வர வச்சுட்டேன். சுயமரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான். ஒரு நாள் டின்னர், ஒரு நாள் டீ பார்ட்டி, ஒரு நாள் மீட்டிங், இப்படி நடந்துட்டு இருக்கு. நீ என்னடா இப்படி சொல்றியே? அதனால என்னப்பா? உடனே ராஜா போனான். காசி ராஜா, எங்கடா உன் பொண்ணு? மன்னிச்சிடும், குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லை, இன்னைக்கு இல்லை, 2 நாள் கழிச்சு சுயவரம் வச்சிருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சுகமா இழப்பாரின்னு வரணும். 2 நாள் கேட்டிருக்கேன். நீ எப்படியம்மா சுயவர மண்டபத்துக்கு வா, இந்த பிள்ளைய உட்கார வச்சுவோ, அவன் கழுத்துல மாலைய போடு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ராஜாக்களுக்கு எதிரே சுயம்பரம் இல்லாமல் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிதா இந்த தேசத்தை வெட்டி விடுவோம்மா. என்னப்பா பயப்படுற? யாரும்பா என்ன காப்பாற்றுறவா? இந்த ராஜாக்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நான் சின்ன பொண்ணு, எனக்கு ஆதரவு நீங்கள், உங்களுக்கு ஆதரவு யாரு? உலகத்துக்கு ஆதரவு யாரு? மாதா சுகதாயி, எல்லாருக்கும் நன்மை செய்தவன் ஜெகன் மாதா. மாதா சுகதாயி லோக மாதா சுகதாயி கீதானந்திதா கீத மனோகர கீஜமான சரித கீவான சல்லுத மாதா சுகதாயி. மாறி சொல்றேன், என்ன ஆகுமோ? ஒண்ணும் வேண்டாம். நாளைக்கு காத்தால நல்ல முகூர்த்தம். அதனால அவரை தனியா அழைச்சு அவர் கழுத்துல, என் கழுத்துல அவர் தாலியை கட்டி அவர் கழுத்துல நான் மாலையை போட்டு விவாகத்தை பண்ணி விடுவோம். இச்சா சுயவரம் தானே. எனக்கு ஒன்னும் புரியலம்மா. சுதர்சனன் அழைச்சார், புரோகிதர்களை கூப்பிட்டார். அழகான கால வேளையிலே மங்கள துவனி, வேத மந்திரங்களோடு கூடவே ராஜஹோமம், சப்தபதி எல்லாம் ஒழுங்கா கல்யாணம் நடந்து, மேளம் கொட்டுறது, கெட்டிமாளம் கெட்டிமாளம் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கான். பிரேக்பாஸ்ட் வரணும். சாப்பாட்டுக்கு காத்துட்டு இருக்க ராஜாக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டா ஓடி வரான் அங்க இருந்து. என்னடா அநியாயம், என்ன கல்யாணம்? ராஜாக்களே மன்னிச்சுடுங்க, இது மாதிரி என் குழந்தை விரும்பினால் அந்த பிள்ளை, எந்த பிள்ளை அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? அவனு ராஜாவா? கூப்பிட, அவனை கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? அவனை எப்படி கூப்பிடுறது? அந்த சுதர்சனங்கிற பிள்ளையோ ஒன்னைய லட்சியம் பண்ணல. அவன் பாட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், என்னமோ பேசிட்டு இருக்கான், எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். அவனே பார்த்தா, இப்படி ஒரு பிள்ளைக்கு மாலை போட்டிருக்கு, இத்தனை ராஜாக்கள் அமக்கலப்படுத்துறான், ஆகூர் கத்தனான், இது ஒண்ணுமே தெரியாமல் போறதே ஒரு காது இருக்காதோ? அப்பா சுதர்சனா, இத்தனை பேருக்கு ஏத்தாப்புல நெல்லுடா, என் பொண்ணு நீ நெல்லுங்கோடா, மணமாலையோடு நெல்லுங்கோடா, அப்பாவது ராஜாக்களுக்கு புத்தி வரும். ஒண்ணுமே பேசல இந்த பிள்ளை, ஒண்ணுமே பேச தெரியல, பேசாத போறான். ஏன் இதை சொல்ல போறார்? நாளைக்கு தினம் விஸ்தாரமா சொல்றேன். இப்ப நேரம் இல்லை, கதையை மாத்திரம் சொல்றேன்.
எங்கேயோ நினைச்சுக்கிட்டே போறான். இவன் போறத ராஜாக்கள் பார்த்தா இந்த பயலா யுத்தாஜித் எழுனா கத்தியம் உருவினா அல்ப பயலே இத்தனை நாள் உஷரோடு இருந்தியா நீ எங்க ஒளிஞ்சுட்டு இருந்த என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த உன்னை தீர்த்து கட்டுறேன் அவ்வளவுதான் ராஜாக்கள்லாம் காசிராஜனை தொலைச்சு விடுவோம். இப்படி எங்களை அவமானப்படுத்தினா எங்களை கூப்பிட்டு எங்களை அவமானப்படுத்தினா அவனை தொலைச்சு விடுவோம். அது மாத்திரமில்லை இந்த பிள்ளை யாருடா இவனை தொலைச்சிடும் வழி மறிச்சிடும் எப்படி இந்த பொண்ணை அழிச்சுன்னு போவான் பார்க்கலாம்ங்கிற எண்ணத்தோட அத்தனை ராஜாக்களும் இந்த சுதர்சனுக்கு எதிர வரும்போது இவன் பார்த்து போயிட்டே இருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் எங்கேயோ பார்த்துட்டு போறான். உடனே காசிராஜா வில்ல எடுத்துட்டு வர்றார், ரதத்தை எடுத்துட்டு வர்றார், சதுரங்க சேனையா எடுத்துட்டு வர்றார். ஆனா இந்த பிள்ளை போயிட்டு இருக்கான், யுத்தமே பண்ணல. அத்தனை ராஜாக்களும் கூட்டமா எழுத்து வரா. அப்படி எழுத்து வரும்போது இந்த பிள்ளை அப்படி பார்த்தான், அந்த சேனையெல்லாம் பார்த்தான். இப்பதான் பாக்குறான் அப்பா இப்பவாது ஓடி வந்துடுறா உள்ள வந்துடுறா ஒரு உயிருக்கே ஆபத்துன்னு ராஜா பதற போது அடுத்த க்ஷணத்துல அத்தனை ராஜாக்களும் சுதர்சனுடைய ஸ்தானத்தை சைமேவாகரே தேவி வைஷ்ணவி அத்புதா மகது அந்த இடத்துல சிங்க வாகனத்திலே அஷ்டபுஜா அகரா ரம்யா 8 கைகளோடு கூட ஆயுதங்களோடு கூடவே தேவி அந்த இடத்துல ஆவிர்பவித்தாள். சுதர்சன் இருக்கிற இடத்துல தேவி நின்றாள். அத்தனை ராஜாக்களையும் ஹதாகதம் பண்ணினாள். அடிபட்டான் யுத்தாஜித்து சத்ருஜித் அத்தனை பேரையும் வதம் பண்ணி தேவி சுதர்சனுடைய ஸ்தானத்தை அந்த சேனையெல்லாம் அடிச்சு தள்ளிவிட்டு தான் அங்கேயே அந்தர்த்தியானமானாள். இது ராஜாக்களுக்கு தண்டனை. காசிராஜாவுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது. அத்தனை ராஜாக்களும் அடிவிட்டு விழுந்திருக்கா. சுதர்சனும் நின்றுட்டு இருக்கான். ஓடி வராள் சசிகளே. அப்பா அப்பா இப்போவாது பார்க்கலையா நீங்க? இங்க யார் வந்திருந்தா அம்மா மாதாமே. காஜராஜா முழிச்சுக்கிட்டான். சுதர்சனனுக்கும் சசிகளையும் அழைச்சுக்கிட்டு அயோத்தியாபுரியில போய் ராஜ்ய பரம்பரையிலே உட்கார வச்சு ராஜ்ய தர்மத்தோடு கூட அம்பாள புவனேஸ்வரிய பூஜை பண்ணின்னு இருந்தான். இதுல கிரீங்கிற மந்திரம் அந்த காமராஜ பீஜ மந்திரத்திலே மாங்கிறத நீக்கிவிட்டு அவன் சொன்னாரு. அந்த மந்திரத்தினுடைய தாற்பயமாய் இருக்கிற பாவம் அவருக்கு இருந்ததனால் லோகோத்தரமான சேயசை அம்பாள் கொடுத்தார். இந்த அம்பாளுடைய கருணைக்கு லட்சணமான இந்த சரித்திரத்தை வியாசாச்சாரியால் உலகத்துக்கு இந்த மந்திரத்தினோடு சொன்னார். அதனால நாம் எல்லாரும் மந்திரத்தை குறைவா சொல்லணுங்கிறது இல்லை. குறைவா சொன்னாலும் பாவத்தினால நிறைஞ்சிருந்தான். நாம் எத்தனையோ படிக்கிறோம், எத்தனையோ சகஸ்ரநாமம் படிக்கிறோம், எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் படிக்கிறோம், எத்தனையோ பாராயணம் பண்றோம். எத்தனை தப்புகள் இருக்குதுல. புத்தகத்துல ரொம்ப பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு சார். பிரிண்டிங் மிஸ்டேக் மாத்திரம் இல்ல, நீங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய. அத்தனையும் காப்பாற்றுறவள் பகவான் இல்லையா? அதனால அந்த கருணையை காட்டினார் இந்த சரித்திரத்தில். இது ஐங்கிறதான வாக்பவ பீஜா மந்திரமும் ஸ்ரீங்கிற காமராஜ பீஜா மந்திரமும் அடுத்தபடி ஸ்ரீங்கிற மாய பீஜா மந்திரம். இந்த மாயங்கிறது தான் லோகத்துல அம்பாள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. பரம ரகசியமாக இருக்கிற மகா மந்திரங்களையே தேவி பாகவதத்திலே சுலபமான கதைகள் மூலமாய் சொல்றார். ரொம்ப ரகசியமானதுன்னா என்ன அர்த்தம்னா ஏகாந்தமாய் நாம் குருமுகமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது. மந்திரங்கள் அக்ஷரங்கள், அக்ஷரங்களால ஏற்படுறது சப்தம். ஆ ஊ மா இதெல்லாம் சப்தம். அப்போ சப்தத்துக்கு ஒரு பலம் உண்டு. அந்த சப்தத்தினாலதான் நாம் ஒருத்தர் பேசிக்கிறோம். மனுஷனுக்கு என்ன பெருமை? சப்தங்கள். பிராணிகளுக்கு சப்தங்கள் இருக்கு. ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து குலைச்சதுன்னா அந்த நாய் பாஷை என்னதுன்னு அதுகளுக்கு தெரியும். மனுஷனுக்குத்தான் அக்ஷரங்கள் 56 அக்ஷரங்களை வச்சிருக்கான். ஆ ஆ ஈ உயிரெழுத்து, அப்புறம் கா சா டா தா பா ரா மெய்யெழுத்து, இப்படி 56 எழுத்துகளும் அம்பாளுடைய சுரூபங்கிறார். 56 வர்ணங்கள்ங்கிறார். 56 வர்ணங்கள்னா அக்ஷரங்கள். இத்தனையும் சப்தங்களை கொடுக்கிறது. சப்த பிரம்மாதி பூதவதனேந்திராதி விஸ்வர்தே.
त्रैलोक्य स्फुट मंत्र तंत्र महिमा स्वात्मोक्ति रूपम विना यद्बीजं व्यवहार जालमखिलं नास्त्येव मातस्तवाय सज्जप्य स्मरण प्रसक्त सुमतिः सर्वज्ञतं प्रत्यगः शब्द ब्रह्मादिभूतवदने அதனால அந்த சப்தங்கள் வெளியில வரும்போது எதை சத்து கொண்டு ஒரு சப்தம் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கமோ அதான் சப்தமா வரும். மனசா நிச்சயம் கிருத்வா ததோ வாசோ விதீயதே கிரியதே கர்மணா பச்சாத் பிரமாணம் மே மனசதா. நம்ம மனசுனால ஒண்ணு நினைச்சு அதை வாக்கால தெரிவிக்கிறோம். வாக்காலை சப்தத்தினாலே தெரியும். வாக்காலனா என்ன சப்தம்? நமக்கு வேண்டும்னா வேணும், அதுக்கு சப்தம். அதுல பாஷையே இல்லையே, எழுத்தே இல்லையே, உங்காரம் தானே. என்ன ஊருக்கு போனேனா என்ன ப்ரமோஷன் ஆச்சா, ஓ கிடைச்சதா, இந்த சப்தத்திலேயே நம்ம புரிஞ்சிடும் இல்லையா? சில பேர் இதை சொல்லிக்கிட்டே பேசாமலே இருந்துருவோம், அது ரொம்ப நல்லது. அப்ப சப்தம் தானே நமக்கு, எழுத்துக்களை பத்தி கூட கவலை இல்லை, சப்தம் தான். அந்த சப்தத்தை வச்சுக்கிட்டு தான் அக்ஷரங்களை வைக்கிறார். இந்த சப்தத்தினுடைய முடிவில் வர எந்த அக்ஷரமானது எல்லா காரியத்தையும் காட்டுமோ, எல்லா காரியத்தையும் கொடுக்குமோ, அதுக்குத்தான் பீஜாட்சரம். பழத்துல ஒரு விதை இருக்கு, அந்த விதை, அந்த விதையை போட்டா தானே முளைக்கிறது மரம். மாங்கொட்டையை போட்டா மாமரம் முளைக்கிறது. பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு இருக்கு, துளியோடு இருக்கு, சின்னது இருக்கு. ஆலமரம் விதை சின்னது, ஆனா பெரிய மரமா போய் எங்க பார்த்தாலும் படர்ந்துருக்கு. அது மாதிரி பீஜம், அந்த விதை மாதிரி இருக்கிற ஒரு சப்தம் எல்லாத்தையும் காட்டக்கூடியதானதுக்குத்தான் பீஜாட்சரம் பேர். அதனால அந்த பீஜாட்சரத்தினுடைய மகிமை அசாத்தியமானது. தெய்வத்தைகள் இடத்துல போகணுமானா, தெய்வ ஸ்வரூபத்தில் இருக்கிறதான எந்த ஒரு சக்தியை நாம் அடையணுமானால் அதுக்கு பீஜாட்சரங்கிறதான் வழி. பீஜாட்சரத்தினுடைய வழியினாலதான் கதவு திறக்கும். நம்ம உத்தராத்துல கதவை போய் தட்டினோம்னா அதுக்கு காலிங் பெல் வச்சிருக்கோம். இப்பெல்லாம் காலிங் பெல் வச்சிருக்கோம். முன்னெல்லாம் கதவை தட்டுவான், பட 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 படன்னு கதவை தட்டுவான், கதவே உடையிற மாதிரி கூட தட்டுவான். இப்பெல்லாம் காலிங் பெல் வச்சிருக்கான். ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்க கதவை திறக்கவே வேண்டாம். ஏர்போர்ட்ல எங்கேயோ ஒரு ஏர்போர்ட், மெட்ராஸ்லயோ மும்பைலயோ வெளியூர்லயோ எங்கேயோ பார்த்தேன், அந்த இடத்துல ஒரு காலை வச்சா தானே அது கதவை திறந்து விடும். அப்புறம் நீங்க போன உடனே மூடின்னு விடுறது. அது மாதிரி தேவதா ஸ்வரூபத்தினிடத்திலே கிட்ட போகிறதுக்கு வழியான இந்த காலிங் பெல் மாதிரி இருக்கிறது பீஜாட்சரம். அப்போ எல்லா பீஜாட்சரங்களுக்கும் மேல தத்தே பிரபீமி சங்கிரகேணவும், எல்லாத்துக்கும் மேலான பீஜாட்சரம் எதுன்னா பிரணவம்ங்கிற ஓம். அந்த ஓம்கார ஸ்வரூபம் தான் கணபதி. மகாகணபதியை பத்தி சொல்ற போது அவர் ஓம்காரமே உருவானார். அவர் ரூபமே ஓங்காரம் தான். ஓங்கார ஸ்வரூபதுண்டம் உபவன ஹேம வக்கரத்துண்டம். அப்போ அந்த பீஜாட்சரங்களாலே தேவதைகளிடத்திலே போகிறதுக்கு வேண்டிய சக்தியை நமக்கு கிடைக்கிறது. இப்போ தேவி பாகவதத்திலே 3 பீஜாட்சரங்களை வச்சுன்னு சொல்றார். நிறைய பீஜாட்சரங்களை பத்தி சொல்றார். இப்ப நான் எடுத்துக்கிட்டது பீஜாட்சரங்கள்ல 3 பீஜாட்சரம். ஐம்ங்கிறது வாக் பீஜாட்சரம். ஐம்ங்கிற பீஜாட்சரம் வாக்கு, பேசுற சக்தி, புத்தி சக்தி, ஞானம், அதை கொடுக்கிறது ஐம்ங்கிறதான வாக்பீஜம். அந்த வாக்பீஜாட்சர மந்திரத்தை ஜபிக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அந்த அக்ஷரத்தை சொன்னதுனாலே அவனுக்கு அம்பாளுடைய கருணை கிடைக்கும். ரெசிப்ரோக்கல். நீ எப்படி போறியோ அப்படித்தான் பகவானும் வருவான். ராட்சசால் அசுரால் எல்லாம் பகவானோட சண்டை போட்டா பகவானும் சண்டை போட்டார். இரண்யகசிபு, சிசுபாலன், தந்திவக்திரன், ராவணன், கும்பகர்ணன், முரன், இவெல்லாம் என்ன பண்ணா பகவானிடத்தை சண்டை போட்டா. அவன் சண்டை போடுற போது பகவானும் சண்டை போட்டார். நான் தாண்டா பகவான் வந்திருக்கேன்னு அவங்க சொல்லல, சண்டை போடுறியா நானும் போடுறேன். கருணையோடு இவன் சொன்னதுனால அம்பாளுடைய கருணையும் அவனுக்கு கிடைக்கும். சர்வஜதம் பிரத்யகா
சர்வஜனாக ஆகக்கூடியவன் பிரம்மாவனுடைய நிலையை அடையக்கூடியவனாக ஆனாங்கிறார். சத்தியவர்த்தன்கிறவர் பெரிய மகரிஷி, அப்புறம் பின்னே பெரிய மகரிஷி ஆயிட்டார். அது வாக்பீஜாட்சர மந்திரம். அடுத்தாப்புல கிரீம்ங்கிறது காமபீஜாட்சர மந்திரம். காமபீஜாட்சரங்கிறது மனுஷனுக்கு ஆயுசு, செல்வம், சௌபாகியம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் வசப்படுத்துறது, பலம், கியாதி நமக்கு எவ்வளவு வேணும், உலக வாழ்க்கையில் எவ்வளவு வேணும், நல்ல யோக்கியத்தை இருக்கும். ஆனா உலகம் அவனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்காது. பேர் நிறைய வேணும், அது மாதிரி நிறைய படிச்சிருப்பான், சம்பாத்தியம் இருக்காது. எல்லாம் இருக்கும், அழகு இருக்காது. அழகு இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. இத்தனையும் சௌபாகியங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் கொடுக்கிறது காம பீஜாட்சரம். அதனாலதான் காம பீஜம்னு வச்சாரு. காமம்ங்கிறது ஆசையை உண்டாக்குறது. கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லக்ஷ்மி. சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரிசபத்ரோ விஹரத்தே ரதேப்பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேண வபுஷா சிரஞ்சீவன்னேவ சபித பசுபாசவ்யதிகரஹ பரானந்தாபிக்ஷம் ரசயதி ரசம் த்வத்பஜனவான். சௌந்தர்ய லகரியிலே கடைசி பரஸ்ருதி ஸ்லோகத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம். அம்பாளை தெரிஞ்சு கொண்டவனுடைய லட்சணம் என்ன தெரியுமா? அவன் வீட்டுல சரஸ்வதி, லட்சுமி, மன்மதனுடைய பத்னியான ரதி 3 பேரும் வேலைக்காரியா இருப்பாங்க. பிரம்மா பார்க்கிறாராம், என்னடா சரஸ்வதி நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்பா, அவளை காணுவேன்னு பார்க்கிற போது இந்த தேவி பக்தனுடைய வீட்டுல போய் சரஸ்வதி வேலை செய்கிறார். லக்ஷ்மியா அதே மாதிரி லக்ஷ்மியும் தேவி பக்தனுடைய வீட்டுல போய் வேலை செய்கிறார். வீதி ஹரி சபத்ரம் விஹரதே ரதே பாதிவ்ரத்யம் சிதிலயதி. ரதி இருக்காளே, மன்மதனையே நினைச்சிட்டு இருக்காளோ இல்லையோ, அந்த மன்மதனுடைய நினைக்கிறது போயிடுதான். மன்மதனுக்கு மேல அழகான இவனிடத்துல புத்தி வச்சிருக்காங்க. இது அலங்காரம்னு பேரு. சரஸ்வதி, லட்சுமி, ரதி 3 பேரும் இவனுடைய வீட்டுல இருக்கான்னா என்ன? சரஸ்வதி இவனுடைய வாக்கு விலாசத்திலே தாண்டவம் ஆடுறா. பாடணும், பேசணும், ஒன்னும் கஷ்டமே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுறவான் இருக்காளா? எதவான பேச வேண்டாமா? என்ன பேச தெரியும் நமக்கு? எதை காலட்சேபம் பண்ண சொன்னா நான் பண்ணுவேன். நீங்க நியூக்ளியர் சயின்ஸை பத்தி நீங்க சாஸ்திரத்திலே பேசிக்கணும்னா பேசுவேணும். இல்ல உருளைக்கிழங்கு அல்வா எப்படி பண்றதுன்னு கேட்டா தெரியுமோ? அல்வா கொடுத்தா சாப்பிடுவேன். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணுதான் தெரியும். சர்வஜ்ஞதம் பிராப்யம். எந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் தான் சொல்லக்கூடிய அளவு அத்தாரிட்டேட்டிவ், நிச்சய புத்தியோட சொல்லக்கூடியதான சாமர்த்தியத்தை இவன் அடைகிறான். படிப்பே கிடையாது, இது எங்கேயும் போய் படிக்கல. இதுக்கு நான் திருஷ்டாந்தம் நான் பிரத்யட்சமா பார்த்து, காஞ்சிபுரத்தில் இருக்கிறதான 94 வயசுக்கு மேல ஆய்வுப்பட்டதான பரமாச்சாரியால் அதுக்கு திருஷ்டாந்தம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ஆனா நான் அனுபவிச்சிருக்கேன். அவர் என்ன படிச்சார்? 3rd ஃபாரம் படிச்சுட்டே இருக்கிற போதே அவருக்கு தலையை மொட்டை அடிச்சு அவர் சன்னியாசியா உட்காந்து வச்சுட்டார். அதுக்கு முன்னாடி அவருக்கு குருன்னு இருந்தவரும் போயிட்டார். 17 வயசுல அவர் அத்வைத சபாவை கூட்டி மகாமகோபாத்தியாயா மன்னார்குடி ராஜு சாஸ்திரி, திருவிசநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரனை இப்பேற்பட்ட மகா சிம்மங்களை வச்சுக்கிட்டு அத்வைத சபையிலே அத்வைதத்தினுடைய நிதர்சனமான விஷயத்தை தானே ஆஸ் எ சேர்மன் ஆஃப் தி சபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சொல்லி இருக்காருங்க. இன்னைக்கும் அவரிடத்துல போய் எந்த விஷயத்தையும் யாரும் கேட்டு ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு புரிய வைக்க முடியாது. அவர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. 2 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் 2 பேர் வந்தான். நான் தான் 2 பேரையும் அழிச்சு போனேன். ரொம்ப பெரிய டாக்டரேட் வாங்கினவா. பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு அழிச்சுட்டு போனான். இவர் எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தவர். அங்க போன உடனே நியூக்ளியர் சயின்டிஸ்ட் 2 பேரும் வந்திருக்காரு. நான் சொன்னேன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவர். இன்னைக்கு இந்த ஹிந்து பேப்பர்ல ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கான்,
அது என்னதுன்னு படிச்சு எனக்கு சொல்றியா அப்படின்னு. நியூக்ளியர் விஷயமா, நியூக்ளியர் சயின்ஸ் விஷயமா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. யாரோ ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருக்கான். இது ஒரு எங்கேயோ பார்த்தாரோ என்னமோ கேட்டிருக்காரு. அவ்வளவுதான். 2 சயின்டிஸ்டும் போய் ஒருத்தர முட்டிக்கிண்டு அதை படிச்சா அவளுக்கு தெரியும். ஏன்னா அவ அந்த சயின்ஸ் படிச்சவா. இத போய் இந்த சாமியாருக்கு எப்படிடா சொல்றது, தமிழ்ல வேற சொல்லணுமே, அவருக்கு எப்படிடா புரிய முடியா சொல்றதுன்னு 2 பேரும் மண்டையை உடைச்சுருந்தான். எனக்கு சொல்றியான்னு சொன்னாரே தவிர மறுபடியும் அவனை கேட்கவே இல்லை. ஒரு நாளெல்லாம் இருந்துவிட்டு சாயங்காலத்துக்கு மேல மாதிரி அந்த ஆர்டிகளை படிக்க சொன்னேனே படிச்சிருக்கேன். அப்படியா? அதான் அவன் தஸ்மாத் ஆத்மன ஆகாசான்னு சொல்லியிருக்கான், இவன் ஆகாசாத் ஆத்மான்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதானடா. இவரே சொல்லிவிட்டார். 2 பேரும் அப்படியே மூஞ்சி பெயர்க்க இருக்கிறான். எங்க படிச்சாரா? நானும் தான் அந்த ஆர்டிகளை படிச்சேன். ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரலும் ஒன்னும் புரியல. சரிங்க, அவளோட 2 தரம் 3 தரம் படிச்சேன். அவளும் என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணா. ப்ரொஃபசர் எயின்ஸ்டீன் அதை சொன்னா, இவன் இதை சொன்னா அப்படியாக்க இப்படியாக்குன்னா எனக்கு எல்லாம் அப்படியே யதார்த்தமாக இருக்கே தவிர ஒன்றும் புரியல. இவர் ஒரே நிமிஷத்தில் தஸ்மாத் ஆத்மன ஆகாசான ஆகாசாத் ஆத்மான ரிவர்ஷன். இது எதனால வந்தது? அம்பாள உபாசிக்கிறது. அதைத்தான் சொல்றார் ஆதிசங்கரர் சொன்னது. சரஸ்வதியா லக்ஷ்மியா. ஐஸ்வர்யம் வரணும்னா கால நிற்குண்டா. ஐஸ்வர்யத்து மேல நடந்து போக நமக்கெல்லாம் பணம் வந்துடுச்சுன்னா அது எவ்வளவு ஜாக்கிரதையா வாங்குறோம். பணத்தெல்லாம் ஒத்துருக்கு தெரியாத வாங்குறோம். யாராவது 4 பேர் இருந்தா பார்க்க போறாளேன்னு எடுத்து சட்டு அப்படி சொல்றோம். எவ்வளவு ரகசியமா காப்பாத்துறோம். யார்த்தையாவது சொல்றோமா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு. பணத்து மேல நடந்து போறோம். சத்ய கேளீவனம் நந்தனம் சத்யலீலா சரோபாரிதி. இந்த சியாமலா தண்டகத்துல தான் காளிதாசன் சொல்றான். அவன் கால உலகமே 3 லோகமும் நிற்கும். சமுத்திரம் நிற்கணுமா, சமுத்திரம் நிற்கும். குபேரனுடைய நந்தவனம் வரணுமா வரும். ஐஸ்வர்யங்கள் வேணும் நினைச்சானா நிற்கும். அது மாதிரி இருக்கும்டாங்கிறார். நீதி ஹரிசபத்ரௌ விஹரதே ரதேகே பாதிமுரத்தியம். ரதி தேவி அப்படியே மயங்கி இருக்கிறான்னா அவ்வளவு அழகு. பணங்காசு இருக்கும், படிப்பு இருக்கும், சில பேர் பார்க்கறதுக்கே சகிக்காது, வியாதியா இருக்கும். அப்படிதான் அழகு. இத்தனை அழகோட இருக்கிறவன் அவன் எப்படி இருக்கான்? அவன் சரஸ்வதி பின்னாடி போனானா, லட்சுமி பின்னாடி போனானா, ரதி தேவி பின்னாடி போனானா? அவன் உலகத்தினுடைய பந்தங்கள்ல இருந்து தன்னை விலக்கி விட்டான். பசுபாசவ்யதிகரா. பசு பாசம், பதி பசு பாசம்னு சைவ சித்தாந்தத்துல 3 சொல்றார். பதி பசு பாசம். இந்த பதிங்கிறது ஈஸ்வரன், பசுங்கிறது ஜீவன், பாசங்கிறது தான் மாய. அதை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். மாய. அந்த பதி பசு பாசம். பசு பாசவியதிகராக. பசுங்கிறதான இந்த ஜீவனுக்கு என்ன விதமான பாசம் உண்டோ, மாய உண்டோ, அதை தூக்கி எறிஞ்சவன். அதனால அவனுடைய பார்வை மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கும்ல. பரானந்தாபிக்யம் ரசம். பரானந்த ரசம். அது என்ன ரசம் நம்மால சொல்ல முடியாது. பரானந்தம் அம்பாளுடைய சரணார விந்தங்கள்லயே நினைச்சுக்கிட்டு நேத்தி சொன்னேனே. மனத்தையும் கவர் மதனுடை வடிவமும், மனத்தையும் கவர் மதனுடை வடிவமும், மனத்த சந்திரவதனமுதலினை, மனத்தையும் கவர் மனத்த சந்திரவதனமுதலினை, பகுத்த கொண்டையும் வளையுருவும் அதனோ. நம்மளுடைய திவ்ய ஸ்வரூபம் இருக்கு, அதிலேயே புத்தி வச்சு அதிலேயே அந்த ஆனந்தத்தை அடையலாம். அழகுன்னா எத்தனையோ அழகு இருக்கு. A thing of beauty is joy foreverன்னு ஒரு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு இல்லையா? அதனாலதான் நம்ம வீட்டெல்லாம் ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் பார்க்கிற போது அழகு வந்து இருக்கு. அந்த அழகு எப்படி இருக்கு? லோகத்துல எல்லாரையும் வசீகரணம். ஆனால் சர்வ வசீகரமா இருக்கிற சக்தியை கொண்டிருக்கிற அம்பாள் எல்லாருக்கும் கண்ணில் விட மாட்டாவ. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அம்பாள் வரமாட்டா. அவள் எப்படி இருக்காளோ அப்படித்தான் நீ பார்க்கணும். அது எப்படி கிடைக்கும்? அது கிடைக்கிறதுங்கிறது யாருக்கு கிடைக்கும்? யாராருக்கோ கிடைச்சிருக்கு. அவ சொன்னதை வச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு நம்ம பூஜை பண்றோம். அவ சொன்னதை வச்சுட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டுதான் நம்ம அலங்காரம் பண்ணி அதுக்கு வேண்டியதான
அந்த ஆபரணங்களும் அதுக்கு வழியும் சபரியா பத்தத்தின்னு பேர் இருக்கு. எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், அம்பாளை எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், அவளுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும். நம்ம அதுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தால்னா அந்த பொன் குழந்தைக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்றோம், புள்ள குழந்தைக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பொன் குழந்தைகளுக்கு பண்றது இல்லையே. முன்னெல்லாம் சொல்றேன், இப்ப எல்லாம் புள்ள குழந்தை பொன் குழந்தை எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்கு. முன்னெல்லாம் காதுல அதுக்கு குத்தி அதுக்கு ஒரு தோடு போட்டு அதுக்கு ஒரு மூக்கு போட்டு மூக்கெல்லாம் குத்துவா, 2 மூக்கும் குத்துவா. இப்ப மூக்கே குத்துறது இல்லை, புறத்தையார் தான் குத்துறோம், மூக்கே குத்துறது இல்லை. இங்க மூக்க குத்தி புல்லாக்குன்னு ஒண்ணு போடுவா. இப்ப நான் மாதிரி போட்டு வந்தேன், இந்த புல்லாக்கு போட்டு வந்தேன். ஏதோ பாவம் பகல் வேஷம் வந்திருக்கு போட்டு இருக்குது. யாருக்கு எதை செய்யணும்? சிவனுக்கு அபிஷேகம், விஷ்ணுவுக்கு அலங்காரம் பாருங்க, இன்னைக்கு கலப அலங்காரம், அவருக்கு இன்னொன்று அலங்காரம், அதெல்லாம் நித்திய வேகத்தை மாத்திட்டே இருப்பார். அம்பாளுக்கு அந்த அலங்காரமே வேற. அந்த அலங்காரத்தினால என்ன பண்றார், நம்ம ஜென்மாவிலே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற போது வேற ஒரு எண்ணம் இல்லை. அந்த அலங்காரத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்னா நமக்கு வேற ஒரு எண்ணம் வரப்படாது. ஏன் பகவானுக்கு அலங்காரம் பண்றார்? கேட்டா why are you wasting so much material on an idol? ஒரு விக்கிரகத்து மேல எதுக்கு அவ்வளவு தூரம் போடுறேன்னு கேட்டான். நீ அப்படி கேட்டியானா அங்க ஒண்ணும் இல்ல, நீ அங்க பார்த்துட்டு வரபோது உன் கண்ணுல இருந்து அது போகக்கூடாது. நீ எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு வந்தா அதே நினைச்சுட்டு இருக்கிய. சினிமா பாக்குறோம், வேற என்ன பாக்குறோம், அதான் பாக்குறோம். சினிமாவில யாராவது ஒரு பொம்மநாட்டி வந்துட்டாங்கன்னா அதையே நினைச்சிட்டு என்னடா சாப்பிட வரல, நான் பாபம் எவ்வளோ அவ ஆடுறான்னா அவளை பார்த்துட்டு இப்படி போவோம். அது ஒரு நிழல், நிஜமா கூட இல்லை நிழல். இந்த நிழலை பார்த்துட்டு புத்தி வருதுன்னா அம்பாளுடைய சுரூபத்தை நீ பார்க்கிற சமயத்துல உன் மனசுல அவள் இருந்தான்னா எப்படி இருக்கணும், அதைத்தான் சொல்ற. மனத்தையும் கவர் மதருடை வடிவமும் மலர்த்த சந்திரவதனமும் முதலிடை வகுத்த கொண்டையும் வளையுறு குருவமும் அதனோ